ஃப்ரோசன் ஷோல்டர் அதாவதுங்க ரொம்ப காமனாக நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன். நிறைய பேர் எங்ககிட்ட அதுக்கான பாயிண்ட்டை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன மாதிரி சிரமத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டில் ஒரு ஸ்டிஃப்னஸையும் வலியையும் கொடுக்கும். அப்போது அந்த கையோட மொபிலிட்டி வந்து சிரமம், அதாவது நார்மலாக உங்களால் கையை மூவ் பண்ண முடியாது, மொபிலிட்டி குறையிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் கையை நீங்கள் உயர்த்தும் போது பயங்கரமான ஒரு ஸ்டிஃப்னஸ் இந்த இடத்துல உணர்வீங்க. சிலர் அந்த இடம் மட்டும் உணர்வாங்க, சிலர் கழுத்தோட மேல் பகுதி அண்ட் கையோட இந்த பகுதியிலெல்லாம் உங்களோட அந்த வலி ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு இவ்வளோ தான் இருக்கும், சிலருக்கு கை ஃபுல்லாகவே அது வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிடிச்ச மாதிரி கைகளை உயர்த்தவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. சிலர் கையை பின்னாடி கொண்டு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குன்னு உணர்வாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த வலியை உங்களால் குறைக்க வைக்க முடியும், நீங்களே அதை முயற்சி பண்ணுற வகையில். இப்போ அதுக்கான பாயிண்ட், அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். ஆள்காட்டி விரலில் அந்த பாயிண்ட் இருக்குங்க, தெரியுதான்னு பாருங்கள். 2 கைகள்லையுமே நீங்கள் அந்த ப்ரெஷர்ஸ், அந்த விரல் ஆள்காட்டி விரலில் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு கையில் காட்டுறோம். உங்களுக்கு ஆள்காட்டி விரலோட ஃபஸ்ட்டு க்ரீஸ், செகண்ட் க்ரீஸ், தேர்டு க்ரீஸ் தெரியுதுங்களா? 3 க்ரீஸ் இருக்குது, 3 ரேகைகள் தெரியுது. அந்த 3 ரேகையோட 2 கலர் சேர்கிற இடத்துல 3வது ரேகையில் அந்த பாயிண்ட் இருக்குது, எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை உடலை நோக்கி இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் லைக் திஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் விரல்கள் உங்களோட இன்னொரு ஆள்காட்டி விரலோட நகத்தில் வச்சு ப்ரெஷர்ஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ப்ரெஷரை கொடுங்க. டீப்பாக இருக்கட்டும் உங்கள் ப்ரெஷரை நீங்கள் கைகளை உயர்த்தி பாருங்கள். வலியை ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்துங்க, வலியை செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்கள் கைகள் போகுதுங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. பிறகு இந்த ப்ரெஷரை 2 கையிலையும் நீங்கள் கொடுக்கலாம். 15 to 20 செகண்ட்ஸ் ஒரு ப்ரெஷர் நல்லா டைட்டாக பிடிங்க. நீடில், அக்குபஞ்சர் நீடில் அந்த இடத்துல யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வலி உணர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரெஷர் இருக்கட்டும். 3லேருந்து 5 முறை. ரொம்ப கடுமையான கைவலியில் இருந்தீங்கன்னா 10 முறை கூட அந்த ப்ரெஷரை ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு 10-20 செகண்ட் கேப்பில் கொடுத்துட்டே வாங்க. முடித்த உடனே ஒரு 10-20 தடவை நீங்கள் கொடுத்து முடிக்கிறீங்க உங்களோட வலியை பொறுத்து அப்படின்னா, கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 3 தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் கைகளை உயர்த்தி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்கள் கைகள் மேலே வரும். ஜஸ்ட் அப்படி ஒரு நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் அது நடக்கும். இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்லேருந்து அதிகபட்சம் 10 டேஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். தேவைப்பட்டால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.